நிர்பயா வழக்கில் திகார் சிறையில் உள்ள குற்றவாளி வினய் சர்மா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், என்ன காரணத்திற்காக குற்றவாளி வினய் சர்மா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார்? தற்போது வரைக்கும் இவர் என்ன காரணத்திற்காக இந்த தற்கொலை முயற்சியினை மேற்கொண்டார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்களானது தற்பொழுது வெளிவரவில்லை. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களிடம் நாம் தொடர்ந்து அவர்களிடம் இவர்களது நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு விவரங்களை கேட்கும் பொழுது அவர்கள் பொதுவாகவே இந்த சிறைச்சாலைகளில் யாரிடமும் பேசுவதில்லை, அவர்கள் போதுமான அளவு தனிமையாகத்தான் இருந்து வருகின்றார்கள் என்ற ஒரு பதிலைத்தான் அவர்கள் தொடர்ந்து கூறி வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வினய் சர்மா என்பவர் அந்த 19-20 ஆகிய அந்த வயதிற்குள் இருப்பதன் காரணமாக மன அழுத்தத்தின் காரணமாக இந்த விஷயத்தை மேற்கொண்டிருக்கலாம், அதாவது இந்த தற்கொலை முயற்சியினை மேற்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு விஷயமாகத்தான் தற்பொழுது முதல் கட்டமாக பார்க்கப்படுகின்றது. அவர் தற்பொழுது டெல்லியில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனையில் தற்பொழுது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அவருக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக திகார் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தற்பொழுதைக்கு எந்த விதமான தகவல்களையும் நாங்கள் தரக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அவர்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இது தற்போது வரைக்கும் ஒரு ரகசியமான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நிரஞ்சன், சிகிச்சை தொடர்பாக மருத்துவமனை வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கின்றன? அதாவது தற்பொழுது அவருக்கு ஆரம்ப கட்ட அந்த போய்கொண்டிருப்பதாகவும் ஆரம்பகட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன மாதிரியான காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது உள்ளிட்ட எந்த விதமான விஷயமும் தற்பொழுது தெரிவிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்திலிருந்து அரை மணி நேரத்திற்குள் இது தொடர்பான முக்கியமான விவரங்கள் அனைத்தும் கிடைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே இதே வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த அந்த ஓட்டுநர் ஏற்கனவே திகார் ஜெயிலில் தான் தற்கொலை செய்து கொண்டிருந்தார். அதிலிருந்தே இவர்கள் நால்வரையும் மிக உன்னிப்பாக இவர்கள் கவனித்து வந்தார்கள். இந்நிலையில் என்ன மாதிரியான விஷயத்தினால் இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான காரணங்கள் முதலில் கண்டறியப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக உடனடியாக வினய் சர்மாவின் பெற்றோரையும் அணுகுவதற்கான ஒரு திட்டமும் இருப்பதாக தற்பொழுது காவல்துறையிடமிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஏனென்றால் தற்பொழுது இவர்கள் தொடர்பான வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. உச்சநீதிமன்றம் மிக தீவிரமாக இந்த வழக்கினை விசாரித்து வருகிறார்கள். ஆக மொத்தத்தில் இவர்களுக்கான அந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கு சக கைதிகள் ஏதேனும் கூறினார்களா, இல்ல அவர்களது குடும்பத்தாரின் சார்பாக ஏதேனும் பிரச்சனை வந்திருக்கிறதா, வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று அது சம்பந்தமாக ஏதேனும் மன அழுத்தத்திற்கு உண்டானார்களா, அல்லது கைதிகள் இவர்களை தாக்கினார்களா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் விசாரிக்க வேண்டியது இருப்பதன் காரணமாக தற்பொழுதைக்கு காவல்துறையினர் திகார் ஜெயிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சம்பந்தமான இறுதியான முடிவினை எதனையும் தெரிவிக்கவில்லை.